காலை வணக்கம் அன்புக்கினிய சொந்தங்களே. இது இன்றைக்கு என்னென்னு சொன்னால், திருவண்ணாமலையில் புத்த விஹார சம்பந்தமான ஒரு விஷயம். நான் சிங்கள மக்களுக்கோ பௌத்த மதத்துக்கோ எதிரானவன் அல்ல. எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம், எல்லா மக்களும் யாதும் ஊரே யாவலும் கேளீர். ஆனால் எந்த குடும்பம், எந்த பிள்ளைகள், எந்த மாமன் மச்சான் அதுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கல முன்னுக்கு நிற்க வேண்டியது என்ற கடமை. அவைக்கு அறிவுரையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் ஷேர் பண்ண வேண்டியது, அவரோட கதைக்க வேண்டியது என்ற கடமை. ஸோ என்ன விஷயம் என்று சொன்னால், நீங்கள் இந்த அனுராவை தூக்கி தலையில் வச்சு ஆடி, அனுரா எங்களுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாரான்னு சொன்னால் அவரால் முடியாது. அவர்கிட்ட முடியாது, அவரால் இயலாது. இதை நாங்கள் வழியாக விளங்கிக் கொள்ளணும். காரணம் என்னென்று சொன்னால், இந்த இலங்கைன்றது மெஜாரிட்டியான சிங்கள பௌத்த மக்களால் ஆனது. அப்போ அவர்களால் பௌத்த சிங்கள அடிப்படைவாதத்தால் நடத்தப்படுற ஒரு சிஸ்டம் தான் இலங்கை. அப்போ அவர்கள் அதை காரணமாக வச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கோ ஆட்சி கவுக்கிறதுக்கோ இனவெறி ஆட்டம் செய்கிறதுக்கோ ஒரு அனைத்து முயற்சிகளையும் சில கட்சிகள் சில பேர் இதை சாதகமாக பயன்படுத்தியோ இதை உருவாக்கியோ செய்யக்கூடிய ஒரு நிலைமையில தான் இலங்கை இருக்குது. எப்பயும் அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் எங்களுக்கான ஒரு தீர்வு, எங்களுக்கான ஒரு உரிமை இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னால் எங்களில் ஒருத்தன் தான் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேணும். எங்களில் ஒருத்தன் எங்களுக்கு தலைவனாக இல்லாட்டி எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. அப்போ எப்போ நாங்கள் அடுத்த நம்பிக்கை போகிறோமோ அப்போ கடைசி வரைக்கும் நாங்கள் தீர்வு இல்லாமல் ஏமாற்றப்பட்ட ஒரு இனமாக கடைசி வரைக்கும் வாழ வேண்டிய இனமாக இருக்க போகிறோம். நாங்கள் உலகத்தை ஆண்ட ஒரு இனம். இன்றைக்கு ஒரு நாடு இல்லை, ஒரு ஊர் இல்லை. உலகம் முழுக்க எங்களோட மக்கள் போய் அகதிகளாக போய் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கணும். அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் இந்த சந்தர்ப்பம் நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் நல்ல நிலைமையில் இருக்கிற எங்களோட வெளிநாடுகளில் இருக்கிற எங்களோட மக்களும் சேர்ந்து ஊர் மக்களும் சேர்ந்து ஒற்றுமையாக எங்களுக்குரிய ஒரு தலைவனை, முழு தமிழினத்துக்கும் முழு ஈழத்தமிழினத்துக்கும் உரிய ஒரு தலைவனை நாங்கள் தேர்வு செய்து எங்களுக்குரிய பிரச்சனை, எங்களோட மக்களுக்குரிய பிரச்சனைக்கு எப்போ நாங்கள் தீர்வு காண்றோமோ அப்போ தான் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். எங்களில் ஒருவனால் தான் எங்களுக்கு தீர்வு தர முடியும். எங்களில் ஒருவனால் தான் எங்களுக்கு தீர்வை எட்டித்தர முடியும். அப்போ நாங்கள் எங்களோட வேலை எப்பயுமே எங்களுக்குரியவனை நாங்கள் சூஸ் பண்ணணும். அவன் எங்களில் ஒருவனாக இருந்தால் மட்டுமே முடியும். நீங்கள் சொல்கிறது கேட்குது, வந்தவனெல்லாம் துரோகி, ஏமாத்துக்காரன், அது உங்களோட வேலை. தேடி பிடிங்க யார் துரோகி இல்லை, யார் ஏமாத்துக்காரன் இல்லை இருந்த ஒருத்தன்